அங்கே மேலே இந்த டிஎஸ்சி வரி போட்டாங்க, அதனால வரி கட்ட முடியல, அதிக வரி போடுறாங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் அப்படி கட்டி சரக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொழில் ரொம்ப குறையுதுங்க. என்னைக்குமே ஒரு திருப்திகரமான ஒரு லாபத்தை பார்த்ததே கிடையாது. அப்படியெல்லாம் லாபமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் தான் கூலிக்காரர் தாங்க. எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறது தான். இதில் ஓனருங்களுக்கு தான் அது லாபம் நட்டம்னா அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே ஏறுச்சுன்னா இறங்குச்சுனாவோ எங்களுக்கு ஒரே மாதிரியாக தான் தருவாங்க. நைட்டு 10 வரையும் எல்லாம் வீட்டில் பொம்பளைங்க மருமவா எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்வாங்க. எல்லாருமே சேர்ந்து தான். ஆமாம், இந்த வேலை செய்வாங்க. அது ஒரு தறிக்கு ஓட்டினோம்னா அந்த ஒரு துண்டு அவர் சொன்ன மாதிரி வேட்டி 25 ரூபா. இந்த மாதிரி ரகம் ஓட்டினோம்னா இதுக்கெல்லாம் 7000 ரூபா தான் தராங்க. என்னைக்காச்சும் யோசிச்சதுண்டா ஏன்டா நம்ம தொழிலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி? அதெல்லாம் நிறைய இருக்குங்க. மீடியா மைண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான தேவை என்பது உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடை 2வது இடத்துல ஒரு முக்கியமாக இருக்குது. அதை உற்பத்தி செய்து தரக்கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த தொழில் பண்ணிட்டுருக்கீங்க? நாங்கள் இப்போ எனக்கு வயசு 55 வயசு ஆகுதுங்க. 10 வயசுலேயே 4வது 5வது தான் படித்தேங்க. அதுக்கப்புறம் இந்த தொழிலில் அப்பா அம்மாலாம் இருந்தாங்க. அவங்களாம் கைத்தறியில் இருந்தாங்க. நாங்கள் அப்போ இதெல்லாம் சின்ன சின்ன வேலைகள்லாம் பெரிய முதலாளிங்க இந்த வேலை செஞ்சாங்க. அப்போ நாங்கள் இந்த சின்ன வேலையெல்லாம் போய் நாங்கள் செஞ்சிட்டு இருந்தோங்க. எந்த மாதிரி சின்ன வேலை? அதான் அந்த தார் போடுற வேலை, இந்த பாவு புனைக்கிற வேலை, இது மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. ஆமாம். ஸோ முதலாளிகள் அப்படின்னா யார் எப்படி சொல்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய தறிகள் போட்டிருக்கிறவங்க முதலாளிங்கிட்ட நாங்கள் கூலி வேலைக்கு போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு தறி போட்டு இப்போ நாங்கள் அதையே ரீஸுக்கு எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறோங்க. ஸோ இந்த வேலை கற்றுக்கிட்டதுனால நாங்கள் இந்த வேலை தெரியறதுனால நாங்களே ரீஸுக்கு எடுத்து அந்த பெரிய முதலாளிங்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். என்னைக்காச்சும் யோசிச்சதுண்டா ஏன்டா நம்ம தொழிலுக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி? அதெல்லாம் நிறைய இருக்குங்க. முதல்ல நைட்டும் பகலும் ஓட்டுவாங்க. நைட்டு 12 மணி நேரம் வேலை செய்வாங்க. காலையில் 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு வேலை பிடிச்சோம்னா காலையில் 8 வரையும் ஓட்டுவோம். 8 மணிக்கு மேலே வேற ஆள் வந்துடுவாங்க, நாங்கள் போயிடுவோங்க. அவங்க காலையில் 8க்கு பிடிச்சாங்கன்னா நைட் 8 வரையும் ஓட்டுவாங்க. இப்படி ஷிஃப்ட்டு மாற்றி மாற்றி ஓட்டுவாங்க. கூலிக்கு வேலை செய்யலை. இன்றைக்கெல்லாம் வேலை அதிகம் உற்பத்திலாம் இல்லாததுனால நாங்களே எடுத்து ஓட்டுறதுனால வெடிய காலம் எழுந்திரிச்சோம்னா 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா ஒரு டீக்கு குடிச்சிட்டு நாங்கள் மோட்டர் போட்டு வேலை செய்வோம். நைட்டு 10 வரையும் எல்லாம் வீட்டில் பொம்பளைங்க மருமவா எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செய்வோங்க. எல்லாருமே சேர்ந்து தான். ஆமாம், இந்த வேலை செய்வோங்க. இதுக்கு முன்னாடி பேசின அவர் சொன்ன மாதிரி வருமானம் அப்படின்றதே ஒரு நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒரே கூலி தாங்க. இந்த ரகம் போட்டிருந்தா இவ்வளோதான் தருவாங்க எங்களுக்கு. அது ஒரு தறிக்கு ஓட்டினோம்னா அந்த ஒரு துண்டு அவர் சொன்ன மாதிரி வேட்டி 25 ரூபா. இந்த மாதிரி ரகம் ஓட்டினோம்னா இதுக்கெல்லாம் 7000 ரூபா தான் தராங்க. திடீர்னு ஒரு செலவு வரும், திடீர்னு ஒரு விசேஷம் வரும், ஃபங்க்ஷன் வரும், அந்த மாதிரி டயத்துலலாம் பணம் தேவைப்படும். அப்படின்ற பட்சத்தில் இந்த வருமானத்தை வச்சு எப்படி அந்த விஷயங்கள்லாம் கடந்து போறீங்க? அதுக்கெல்லாங்க கொஞ்சம் வட்டிக்கு கிட்டிக்கு எங்கனாலும் வெளியில் கந்து கட்டி இப்படி வாங்குவோங்க. அந்த மாதிரி விசேஷம் பண்டிகைனாலும் ஒரு வீட்டில் விசேஷம் இந்த மாதிரிலாம் அப்போ ஒரு 1000-2000 வெளியில் வாங்கி அந்த செலவு செய்வோங்க. அப்புறம் இந்த கூலியிலேயே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சம் பண்ணி அவங்களுக்கு அந்த கடனை கட்டிட்டு தான் நாங்கள் குடும்பமே நடத்தணுங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பேசினவங்களும் சொன்னாங்க ஒரு காலத்தில் நல்லா இருந்த தொழில் அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் எப்படி இருந்தது தொழில்? அப்போ இருந்தாலுமேங்க இதில் நமக்கு கூலிக்கு ஆறது தான் நாங்கள். இதில் ஓனருங்களுக்கு தான் அது லாபம் நட்டம்னா அவங்களுக்கு தான் தெரியும். அங்கே ஏறுச்சுன்னா இறங்குச்சுனாவோ எங்களுக்கு ஒரே மாதிரியாக தான் தருவாங்க. அவங்க லாபம் வந்தாலே எங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு எப்படி தராங்களோ அதே கூலி தான் எங்களுக்கு தருவாங்க. அவங்களுக்கு தான் அந்த லாபம் நட்டம். அவங்க தான் முதலீடுலாம் போடுறதுனால அவங்களுக்கு தான் அந்த லாபம்லாம் போய் சேருங்க. இல்லை இதில் அவ்வளோ பெரிய முதலீடு போட வேண்டியது தேவை இருக்குமா? ஆமாங்க. ஒரு தறினா அந்த தறிக்கு 1 லட்ச ரூபாய்க்காட்டு இருந்தால் தான் முதல்ல பாவு எடுத்து ஓட்டி அதை உற்பத்தி பண்ணி அங்கே போய் அவங்க அங்கே கடையில் இருந்து வெளி மாநிலம் அங்கேயும் இங்கேயும் அனுப்புனா 90 நாள் ஆயிருங்க. அது மறுபடியும் அந்த பணம் வரங்காட்டி இங்கே பாவு தீர்ந்து போயிடும். அது இன்னொரு செட்டு போடணும். அந்த செட்டு போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படும்.
அங்கே அதெல்லாம் போயிட்டு வரங்காட்டிங்க அந்த பணம் வரங்காட்டி இன்னொரு பணம் அதிகம் இருந்தால் தான் இன்னொரு செட்டு போட்டு உற்பத்தி பண்ண முடியும். அதனால எங்களால் அதெல்லாம் அவ்வளோ தூரம் பண்ண முடியாதுங்க. நாங்கள் அவங்க ஓனருங்கள்கிட்ட பார்த்து தான் நாங்கள் எடுத்து ஓட்ட முடியும். ஸோ அவங்க ஒரு வாட்டி ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதே ரேட் தாங்க. மற்றபடிக்கு வந்து ரேட் ஏறுது இறங்குது அதெல்லாம் எங்களுக்கு தரமான. இதுவரைங்க 10-12 வருஷமா இதே கூலி தான் எங்களுக்கு. இப்போ காய்கறியோ மற்ற மார்க்கெட்டில் என்ன ரேட் ஏறுது இறங்குது வசதி போகுது அது மாதிரிலாம் இது கிடையாதுங்க. எங்களுக்கு கொடுக்குற கூலி இதுதான். இதையும் மீறி கேட்டோம்னா இந்த மாதிரி பாவு இல்லாத கோன் இல்லாத எங்களாலேயே நிர்வாகம் பண்ண முடியல, அங்கே டிஎஸ்டி வரி போட்டுட்டாங்க எல்லாம் ஏறி போச்சு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பாவு கோணு இல்லாத மாதிரி பண்ணிடுறாங்க. பீஸ் எடுக்க மாட்டுறாங்க அப்படின்ற சூழ்நிலையில் அது எப்படி எடுத்துக்கிறது? ஒரு உதாரணத்துக்கு மக்கள் இந்த ப்ராடக்ட்டை விரும்ப மாட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களா, இல்லை வந்து காம்படிஷன் அதிகமாகிருச்சு அதனால வந்து காம்படிஷன் அதிகமாகிருச்சு அப்படி உற்பத்தி அதிகம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அங்கே வியாபாரம் இல்லை அந்த மாதிரி இருக்கிறதுனால பீஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உற்பத்தி இப்போது இந்த தறிக்கு அடுத்த லெவலில் வந்து மிஷின் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ப்ராசஸில் பண்ணிகிட்டு இருக்காங்க? அதெல்லாம் தறி வந்துங்க இந்த தறி வந்து இன்னைக்கு 50 ரூபா 55,000 ரூபாய்னா அதெல்லாம் 4 லட்சம் 5 லட்சம் ரூபா வருது ஏர்புல் தறி. இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 20 துண்டு 10 துண்டு 5 துண்டு ஓட்டுறோம்னா அதில் வந்து 250 துண்டு இந்த மாதிரி ஓட்டுவாங்க. அது தறியே 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது. அந்த மாதிரி எல்லாம் நிறையா போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு இந்த தொழில் தான் தெரியும், அந்த தொழிலே தெரியாது. ஆனால் இதில் இருக்க ரா மெட்டீரியல் அதில் இருக்க ரா மெட்டீரியல் ஒன்று தான். ஆமாம், டிசைன் வேணால் மாற்றி மாற்றி போடலாங்க. எங்கே வந்து இதில் வந்து டிசைன்லாம் வராதுங்க. இந்த ஓரத்தில் இந்த கரை மட்டும் இதுதான் அங்கே வரும். என்றைக்குமே ஒரு திருப்திகரமான ஒரு லாபத்தை பார்த்ததே கிடையாது. அப்படியெல்லாம் லாபமே கிடையாது எங்களுக்கு. நாங்கள் தான் கூலிக்காரர் தாங்க. எங்களுக்கு வந்து அவங்க கொடுக்கறது தான் எங்களுக்கு அதிக லாபம் சொல்லி லாபத்தை சொல்லலை. பட் நமக்கு தேவைன்னு ஒன்று இருக்கும்ல. நம்ம இந்த அளவுக்கு உழைப்ப போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் வேலை பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கான ஊதியம் அப்படின்றது நமக்கு தேவைப்படும்ல. அதுக்கு வந்துங்க இந்த தொழிலை பொறுத்தவரையும் நாம்பளும் கண்ணு முழிச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டினாதான். இப்போ நைட்டு நாங்கள் 9-10 வரை ஓட்டுறோன்னா நைட்டு 1-2 வரை ஓட்டு உற்பத்தி அதிகம் கொடுக்கலான்னு அதே கூலி தான். எங்கள் டைமை தான் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்ட முடியும். இப்போ இதுக்குள்ளே ஓட்டுறதுனால என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுங்க? இதில் இந்த ஆஸ்மா சளிப்புடி இந்த மாதிரி ஐட்டம் தான் ஃபஸ்ட்டுக்கு தேவைப்படும். அப்புறம் கொஞ்சம் நாளடைவியில் அதே எல்லா மனிதருக்கு வர்றது தான். கண்ணு வெளிச்சம் கொஞ்சம் இதாகும். அந்த கண்ணு வெளிச்சம் இதாகையில் நம்ம வந்து அந்த இலையெல்லாம் வாங்க முடியாது. இப்போ இலை கட்டாயிருது பிடிக்குது அதெல்லாம் பாய்ச்ச முடியாது. ஒரு 60 வயசு 55 வயசு 60 வயசுக்கு மேலே ஆகிட்டா இந்த வேலை நம்ம பசங்க சிறு வயசு பையங்களாக இருந்தால் இந்த வேலையை அதிகமாக செய்ய முடியும். நம்ம வந்து மறுபடியும் திரும்பவும் நம்ம சின்ன வயசில் என்ன வேலை செஞ்சோமோ இவங்களுக்கு எடுபடி வேலை மாதிரி அந்த தார் போடுறது பீஸ் மடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளாக இருந்தால் நாங்கள் செய்ய முடியும். இந்த தொழில் இவ்வளோ வீழ்ச்சி அடைகிறதுக்கான காரணம் என்ன வரும்? இப்போ சொல்கிறாங்கங்க இப்போ 4-5 வருஷமாக அங்கே மேலே இந்த டிஎஸ்சி வரி போட்டாங்க, அதனால வரி கட்ட முடியல, அதிக வரி போடுறாங்க, அதனால உங்களுக்கு நாங்கள் அப்படி கட்டி சரக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தொழில் ரொம்ப குறையுதுங்க. முதலீடு போட்டு அங்கே வரி கட்டி இந்த தொழில் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஓனருங்க எங்ககிட்ட சொல்கிறாங்க. எங்களுக்கு அதுதாங்க தெரியும். வரி போட்டாங்க அங்கே சரக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்க, இங்கே மில்லில் நூலில் விலை அதிகம், அதை அதிக விலை போட்டு எடுத்தால் அங்கே கம்மி விலைக்கு தான் மார்க்கெட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. கண்டிப்பான ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் இந்த தொழிலே வந்து போயிட்டு. இதுவுமே தனிப்பட்ட முறையில் நாங்கள் வேலை செய்ய முடியாதுங்க. வீட்டில் பொம்பளைங்க பிள்ளைங்க குட்டி எல்லாமே சேர்ந்து கஷ்டப்படாத இந்த வேலையே. ஒரு மனிதன் இதுக்குமே இந்த தறி ரிப்பேர்லாம் ஆயிடுதுங்க, மிஷின் ரிப்பேர் ஆயிடுறதுக்கு தனியாக மேஸ்திரிலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சம்பளம் கொடுத்து நாங்கள் அவங்கள அதை க்ளீன் பண்ணுறதுக்கு வச்சுருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு மிஷினுக்கு வார கணக்கு பார்த்தோம்னா 50 ரூபா. இப்போ 8 தறி இருக்குன்னா அவங்களுக்கு 400 ரூபா கொடுக்கணும். அவர் ஒரு ரிப்பேர்னா அவர் வந்து பார்த்துட்டு போவார். அதுக்கு தனியாக இதுலேயே நம்ம ஓட்டுறதுலேயே நம்ம கொடுக்கணும் கூலி. கண்டிப்பாக இதில் நீங்கள் குடும்பம் அதாவது குடும்ப உறுப்பினர்களை வச்சு தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதில் யாராச்சும் நம்ம வந்து நீங்கள் வந்து வேலைக்கு வைக்க முடியுமா? வேலைக்குனா எச்சு தறி இருந்ததுன்னா வேலைக்கு வைக்கலாம். அந்த வேலைக்கு வச்சாலுமே எங்களுக்கு தர கூலியில் நாங்கள் 3ல் 1 பங்கு தான் அவங்களுக்கு தர முடியும். இப்போ 25 ரூபாய்னா 30 ரூபாய்ன்னு வைங்க ஒரு வேஷ்டிக்கு, 30 ரூபாய்னா நாங்கள் 10 ரூபா அவங்களுக்கு தர முடியும்.
ஏன்னா நாங்கள் கரண்ட் பில் கட்டுறது, இந்த வாடகை கட்டுறது இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். அதுவுமே சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் நம்மளா கஷ்டப்பட்டு நம்ம வந்து வேலை பார்த்தா தான். ஆமாம். கண்டிப்பானா இவ்வளோ நேரம் எங்களுக்காக வந்து உங்களுடைய இந்த தொழில் வந்து எந்த அளவுக்கு நலிவடைந்து போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தை பற்றியும் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. சரி, நன்றி.